வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நான் வந்து இங்க பதிவு பண்றேன். இதோட மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மகாகவி நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலேயே யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் போல் இனிது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் போல் இனிது எங்கும் காணோம் அப்படின்ற ஒரு கவிதையை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு கோட்டை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் வந்து யாமறிந்த மொழிகளிலேயே யாமறிந்த மொழிகளேன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து பல மொழிகளை கற்றிருக்கின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். பல மொழிகளை அவர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார். அந்த யாமறிந்த மொழிகளிலேயே பல மொழிகள் நான் கற்றுவிட்டேன். அந்த கற்ற மொழிகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தமிழ் மொழி போல் இனிது வந்து எங்கும் காணோம் அப்படின்ற வாசகத்தை நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறார். என்ன அப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து நாம பல விஷயங்களை கற்க வேண்டும். தேடி தேடி வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பாடல் வரிகள் வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் வரிகள் நான் சொல்றேன். அதாவது வந்து தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் வந்து ருசி இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தேடல்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த தேடல் வந்து உங்களுடைய எதுவாகனாலும் இருக்கலாம். உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட தேடல்களா இருக்கலாம், உணர்வு சம்பந்தப்பட்ட தேடல்களா இருக்கலாம், மொழி சம்பந்தப்பட்ட தேடல்களா இருக்கலாம். அந்த மாதிரி தேடல் அப்படின்றது வந்து நிச்சயம்